ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெலான் ப்ளே கிரவுண்ட் விளையாட போகிறோம். நான் உங்களுக்கு மெலான் ப்ளே கிரவுண்ட் இருக்க என்னோடய எல்லா சேவ்ஸையும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HTM. இது எதுவும் இல்லை கைஸ், ஜஸ்ட் ஹியூமன் டார்ச்சரிங் மிஷன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இவனை ஃப்ரீஸ் பண்ணிடணும். இப்போது போய் டைமர் ஆன் ஆச்சுன்னா ஹெட்ஷாட் இதில் ஒன்று அடிக்கும். இப்போ பாருங்க, பத்திக்குச்சு ஒரு ராட்சசக்தி, அந்த மாதிரி பத்திக்குவாங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் சேவ் போகலாம். நெக்ஸ்ட் சேவ் வந்து ஆல் டைப் ஷட்டில். இதுக்குள்ளே ஒரு ஹியூமன் கூட போய் இது பண்ணலாம் கைஸ். ஆனால் நம்ம ஹியூமன் அங்கே இங்கே போனான்னா இதாயிடும். அது எப்படி ஒர்க் ஆகுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஆல் டைப் ஷட்டில் எடுத்து இப்படி வச்சு நீங்கள் இப்படி ஆன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இதை வந்து நீங்கள் இந்த ஃபேனை வந்து அண்டர் வாட்டர் அப்பவும் ராக்கெட்டை வெளியே இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக். இது வந்து நீங்கள் எதை வேணாலும் பவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் கைஸ் நீங்கள். அப்போ நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணேன். பாருங்க, மோட்டரைஸ்ட் வீல் ஏன்னா அப்ளை பார்த்தீங்கன்னா பறந்துடும் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பிக்கஸ்ட் ஓப்பனபிள் கிஃப்ட் கைஸ். இங்கே பாருங்க, போட்டு அடிச்சுட்டே இருக்குங்க கைஸ். ஓட்டுருங்க கைஸ், இது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். இப்போ பாருங்க, பிளாஸ்டே தான், பிளாஸ்டே பறந்துருச்சு கைஸ். இதுதான் பிளா கேக். இதுவும் பார்த்தீங்கன்னா கைஸ், வந்து பிளாவை எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கார் கிடைக்கும் கைஸ், இல்லை ஒரு டாய் கிடைக்கும் கைஸ் உங்களுக்கு. நம்ம வைஃபை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ், இல்லைன்னா நம்மளுக்கு ஆடு வரும். அதுக்கப்புறம் இந்த டாய் அவங்களுக்கு பறக்க வைக்கணுமோ, பிளாஸ்டே பண்ண வைக்கணுமோ. இப்போ பாருங்க கைஸ், பிளாஸ்டே வெடிச்சிருச்சா கைஸ், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா கேக் NPC எடிட்டிங். நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. பாருங்க கைஸ், நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ஸ்பைடர் வெப்ப எங்கெல்லாம் ஒன்றா விடாது. அவ்வளோதான் கைஸ், த எக்ஸ்ப்ளோடிங் கேக். இது நீங்கள் இது பண்ணிங்கனாலும் ஒன்றும் வராது. டாய் வந்து ஆன் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்க, பிளாஸ்டே அப்படின்னு வெடிச்சிடும் கைஸ். இதுக்கு வந்து நீங்கள் டைமை ஸ்டாப் பண்ணுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து குரூப் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் கைஸ். இந்த சேவுக்கு நான் என்ன பண்ணேன்னா, லிட்ரலி எல்லா மெலான், டொமேட்டோ எல்லாத்தையும் எடுத்து அது நெருப்பில் பண்ணி இம்மோர்டாலிட்டி கொடுத்துட்டேன் கைஸ். இது வந்து ரொம்ப லேக் ஆகும் கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் ஐ டோன்ட் நோ, இது என்னன்னே எனக்கே தெரில. அதனால தான் இதுக்கு பேர் ஐ டோன்ட் நோ அப்படின்னு வச்சுருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட லேக், இது பேர் லேக். இதுதான் மை ஓன் ஃபேக்ட்ரி கைஸ். ஸோ லேகி, it will be so laggy. Yeah.
9 மில்லியன் போட்டுச்சு பாருங்க. ஐயோ நம்ம எடுத்து இங்கே விட்டுடலாம் கைஸ். கடுப்பு இந்த பாட்டு தான் பேசுகிறேன். யாரு guys சொன்னாடு? இது வந்து குரூப் ஆஃப் ரோபோட்ஸ். ரோபோ 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 திரு திரு தின் 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 தின். இதான் கைஸ் த பெஸ்ட் புல்லட் இந்த ஹோல் என்டையர் வேர்ல்டு கைஸ். பாருங்கள் ரைஃபிள் எடுத்து இதுக்கு மேலே போட்டான் நீங்கள் மலான்னு வச்சு நான் இது பண்ணி காமிக்கிறேன். ப்ளீஸ் வாங்கோடைய எடிட்டிங் ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் ஆசிட் எல்லா புல்லட்டையும் போட்டு காலையில் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதுதான் கைஸ் டைம் பாம். பார்த்தீங்கன்னா இந்த டைம் பாம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. இது கொஞ்சம் ஃபெயிலியர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இது வந்து டைம் பாம் 2. இது வந்து ஃபெயிலியர் கிடையாது. இதை வந்து இப்படி ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த டைமரை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது மேலே போய் யாராவது மேலே இடித்தாலும் அது ஆஃப் பண்ண நினச்சாலும் லேண்ட் பைனால இதாகிடும் கைஸ். இல்லைனாலும் ஒரு டைமர் செட் பண்ண டைமருக்குள்ளே அது வெடிச்சிடும் கைஸ். டைம் எவ்வளோ இருக்குது? இப்போ டைம் என்ன இருக்குது? 20 செகண்ட்ஸ் தான் கைஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய டைம் சரி. இதுதான் கைஸ் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. இது கொஞ்சம் மோசமாகிடுச்சு. அதனால கைஸ் பார்த்தீங்களா கைஸ் அது விழுந்துருச்சு தெரியும் பாருங்க. இதுவும் அதே தான் கைஸ். ஆனால் நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணி காமிச்சிட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டைமர் இருக்கும். இதுக்கும் டைமர் இருக்கும், இதுக்கும் டைமர் இருக்கும். சாரி கைஸ். ஏன் கைஸ் இது இப்படி நம்ம கைஸ் நான் இப்படி நிற்க வைக்கிறேன் பாருங்க. ஐயோ விழுந்துடாது. சாரி கைஸ் இது கொஞ்சம் இதாகிட்டே இருக்கு, காலர் ஆகிட்டே இருக்கு. பர்ஃபெக்ட் கொக்கரக்கோ ஷாட். சாரி கைஸ் இது வாயில் வந்துட்டே இருக்கிறனால பாடாமல் வைக்க முடியல. நேச்சர் கைஸ் பாருங்க இது பறக்கும் ஆனால் இதாயிடும். பட் நம்ம திருப்பி அமுக்கணும்னா பறக்கும் ஆனால் இதாயிடும். பார்த்தீங்களா வந்து இது இதாக பிளாஸ்டே ஆகுது. இதன்படி கைஸ் அவ்வளோதான் கைஸ் நம்மளோட இது. ஆனால் இன்னும் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தி அன்டைட்டில்டு. என்னென்னு தெரியாமல் மேலே போயிட்டுருக்கா அந்த மிஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஹீலியம் கேஸ் எடுத்து மேலே வச்சு அப்படி திருப்பி வந்து ஃப்ரீஸ் பண்ணிடணும். அடுத்தது இந்த அன்டைட்டில் எடுத்து இப்படி வச்சோம் காணாமல் போயிடுச்சு. மேலே போயிடுச்சு, கீழே போயிடுச்சு. அதாவது கைஸ் நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணேன். இது பண்ணிங்கன்னா கீழே போயிடும், இப்படி பண்ணிங்கன்னா மேலே போயிடும், இப்படி விட்டிங்கன்னா மேலே போயிடும், இப்படி விட்டிங்கன்னா கீழே போயிடும். அதாவது இந்த சிலிண்டர் கீழே விட்டிங்கன்னா மேலே போயிடும், இதை விட்டிங்கன்னா மேலே போயிடும். பார்த்தீங்களா கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே போதா கைஸ். இதுதான் கைஸ் இதோட
பார்த்தீங்கன்னா கைஸ் போயிடுச்சா பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ கேன் எடுத்து வச்சு இப்படி வச்சோன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ அன்டைட்டில் எடுத்து வச்சோன்னா அது மாட்டுக்கு மேலே போகும். ஏன்னு சொல்லிட்டேன் கைஸ். இப்போ பாருங்க, இது கீழே வச்சேன்னா போயிடுச்சா. இது எங்கே கீழே வச்சேன்னா ஏன் அது அங்கே போச்சுன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இதோட ஹிட் பாக்ஸை ரொம்ப பெருசாக வச்சுருக்கேன் கைஸ். அதனால லைக் என்ன சொல்கிறது, அந்த ஹிட் பாக்ஸ் கிரவுண்டில் பாடுறதுக்காக மேலே போயிடுச்சு கைஸ். அதனால தான் நம்ம இப்படி இதை இடிச்சு இப்படி கீழே எங்கே இருக்கும்போது கீழே போயிடுது. ஏன்னா அந்த வெயிட்டால் க்ரஷ் ஆயிடுச்சு. சரிங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே போகுதுன்ட்டு. இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம். நீங்கள் இப்படி நிறைய ஐஸை போட்டு சரி நசுக்கிடலாம். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றே இருக்குது, கிஃப்ட் ஆஃப் கேக். இது வேறு எதுவுமே இல்லை கைஸ். இதுவும் அதே பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷும் ஆனால் கொஞ்சம் பெரிய வெர்ஷன் பார்த்தீங்களா. ஓகே கைஸ், பாய்.